வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது வெள்ளை நாட்டு ரோஜாங்க. பொதுவாக நாட்டு ரோஜா எளிதில் வளரக்கூடியது, எல்லோராலையும் வளர்க்க முடிவது. பிங்க் இருக்குது, ரெட் இருக்குது, ஹைப்ரிட் ரெட் இருக்குது, 3 தெரியும் உங்களுக்கு. இது 4வதா வெள்ளை நாட்டு ரோஜா. இது செடி ஃபுல்லாக பூக்கக்கூடியது. துளிர் வர வர மொட்டுக்கள் கொத்தாகவும் தனியாகவும் பூக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. தரையில் வச்சிட்டோன்னா நல்ல வேகமாக வளர்ந்து நிறைய பூக்களை கொடுத்துரும். எப்படி பன்னீர் ரோஜா கொத்து கொத்தாக பூக்குமோ அதே மாதிரி இந்த வெள்ளை நாட்டு ரோஜாவும் நமக்கு கொத்து கொத்தாக பூக்கும். உங்களுக்கு நர்சரியில் கிடச்சா வாங்கி வச்சுருங்க. ரொம்ப அழகான செடி, லேசான ஒரு வாசனையுடன் கூடிய இந்த வெள்ளை நாட்டு ரோஜா செடியில் 2 நாள் ஆனாலும் அப்படியே இருக்குங்க, வாடாது. நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலந்த நிறத்தில் பூத்துரும். நடுவில் பாருங்கள், மகரந்தம் நல்லா டார்க்காக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வாடாத இந்த வெள்ளை நாட்டு ரோஜாவை நீங்களும் உங்கள் வீட்டில் வளர்த்துடலாம். இது கோகோ பீட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நான் கோகோ பீட்டில் வச்சு 2 மாதத்தில் நல்ல உயரமாக வளர்ந்து இப்படி நிறைய மொட்டுக்களும் பூக்களும் இருக்குது. என்னோடய சேனலில் கோகோ பீட்டில் வளர்க்கும் முறை கொடுத்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமாக வேர் விடக்கூடிய வகையில் கோகோ பீட்டில் வளர்ந்துடும், பூக்களையும் கொடுத்துரும். லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்து வளர்த்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படிப்பட்ட செடிகளை வளர்த்து அதிக பூக்களை எடுக்கலாம். என்னோடய சேனலில் ரோஜா வளர்ப்பு தகவல்கள் இருக்குங்க, பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.